ஹாய் ஹலோ வெல்கம் டு உமன்ஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபேன்சி கவுன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த saree தான் நம்ம கவுன் தைக்க போகிற saree. இது வந்து கொஞ்சம் வலுவலுப்பான saree. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பின்கழுத்துக்கு 5 இன்ச்சும் முன்கழுத்துக்கு 5.5 இன்ச்சு, பானைக்கு மொத்த இறக்கம் 15 இன்ச்சு, ஆம் ஹோலு 10 வச்சு ப்ளஸ் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறேன். மொத்த நீளம் அதாவது மொத்த உயரம் பார்த்தீங்கன்னாக்கா 15 இன்ச்சு வச்சுருக்கேன் நான். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது சாரியோட ப்ளவுஸ் பீஸு, இதில் வச்சு நம்ம அது கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு சாரியோட ஓரத்தில் உள்ள லேஸை பிச்சு எடுத்துடலாம். நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை இப்போது ஃபுல்லாகவே அது எல்லாத்தையுமே நம்ம பிரித்து எடுத்துடலாம். அது எடுத்துட்டு இப்போ வந்துட்டு சாரியை 4ஆக மடிச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஃபுல் சர்க்கிள் கவுனு, அதனால் வந்துட்டு நம்ம 4ஆக தான் மடிச்சுக்கணும். நம்ம 4 ஃபோல்டு வர மாதிரி மடித்து கீழே தரையில் போட்டுக்கலாம் சரிசமமாக. இது கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிறதுனால நல்லா சமமாக விரித்து போடணும். போட்டுட்டு என் சைடு இருக்கிற க்ளோஸான பார்ட்டை நான் ஆப்போசிட் சைடில் முக்கோண ஷேப்பில் போடுறேன். முக்கோண ஷேப்பில் போட்டுட்டு துணி எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு மேலே செக் பண்ணி எல்லாமே சுருக்கத்தெல்லாம் எடுத்து விட்டுக்கிறேன். கரெக்டாக இருந்தால் தான் இது வலுவலுன்னு துணி இருக்கிறதுனால நம்ம கட் பண்ணுறப்ப நகர்ந்துடும். அப்புறம் நம்ம கட் பண்ண ஃப்ரண்ட்டு பார்ட் ரொம்ப ரோல் ஆகுது. ஃப்ரண்ட்டு பார்ட்டை நம்ம 4ஆக மடித்து அளவு எடுத்துக்கலாம். ஃபுல் சர்க்கிள்ன்றதுனால 4ஆக மடித்து நம்ம எடுத்துக்கணும். ஆஃப் சர்க்கிளாக இருந்ததுன்னா நம்ம 2ஆகவே மடித்து அந்த அளவுக்கு நம்ம எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4ஆக மடித்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அது மேலே வெயிட்டாக எதையாவது ஒரு பொருளை தூக்கி நம்ம வச்சிடலாம். ஏன்னா வலுவலுன்னு இருக்கிறதுனால அது நகர்ந்துகிட்டே போகும். அதனால் இப்போ வந்துட்டு நம்ம ஃபுல் நீளம் இது வந்து கீழே வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே ஃபுல் லென்த் வைக்கிறதுனால 35 இன்ச்சு வச்சுக்கலாம். நம்ம 35 இன்ச் வச்சு அப்படியே நகர்த்தி மார்க் பண்ணிகிட்டே போகலாம். சென்டரில் வச்சு அப்படியே நம்ம நகர்த்தி வச்சு 35 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது கரெக்டாக 35 இன்ச் எல்லாத்துலேயுமே மார்க் பண்ணியாச்சு. செக் பண்ணி பார்த்துக்கலாம். 35 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணியாச்சு. இப்போது அதே மாதிரி மேலே மார்க் பண்ண இடத்துலையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக துணி நகராமல் டைட்டாக கையில் பிடிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்துட்டு பிரித்து பார்க்கலாம் என்ன ஷேப்பில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்கலாம். இப்போ பிரித்தோம்னாக்கா இதுதான் நம்மளோட ஷேப்பு. நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது இப்படி தான். ஃபுல் சர்க்கிள் இது. அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணலாம். பேலன்ஸ் இருக்க துணியை வச்சு நான் ஸ்லீவுக்கு 3/4 ஸ்லீவுக்கு நான் வந்துட்டு கிளாத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து நான் ப்ளவுஸில் உள்ள அளவுக்காக ஹாம்கோல் அளவு நான் எடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 3/4 ஸ்லீவுக்கு 13 இன்ச்சு நான் லென்த்து விட்டுருக்கிறேன். விட்டுட்டு நம்ம யூஸ்வலாக கை கட் பண்ணுற மாதிரி எப்பயும் கட் பண்ணுவோம்ல ப்ளவுஸுக்கு, அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது துணி வலுவலுப்பாக இருக்கிறதுனால நகர்ந்துக்கிட்டே போகும். பின் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு லைனிங் கொடுக்க வேணாம். லைனிங் கொடுக்காமல் ஸ்டிச் பண்ணோன்னா கைக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் லைனிங் கொடுக்காமல் நான் அப்படியே வந்துட்டு நான் நறுக்கி எடுத்துட்டு நம்ம வந்து தையல் போடுற இடத்துக்கிட்ட ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். முன் போர்ஷனுக்கு ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். சென்டர் போர்ஷன்லேயும் ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணிவிட்டு நம்ம பிரித்து எடுத்தோம் இல்லையா லேஸு, அதை வந்துட்டு நம்ம 2 ஹேண்டுலேயும் அந்த பார்டர்கிட்ட நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி 2 கையிலையுமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டில் வந்து ப்ளவுஸ் பிட்டை வச்சு தைக்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து அது ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். அதனால் நம்ம கையில் வந்து அதை கொடுத்துக்கலாம். அப்போ கொடுத்து தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு தைக்க போகிறோம். நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து பானைக்கு வச்சுருக்கிறேன். இது வந்து துணியே வந்துட்டு நமக்கு ஃபுல் ஒர்க்காக இருக்கிறதுனால இதில் ஒன்றும் டிசைன் வச்சாலும் நமக்கு அவ்வளோவா எடுத்து காட்டாது. அதனால நான் வந்துட்டு அப்படியே தான் தைச்சிருக்கேன்.
நம்ம பானைக்கு பின் பண்ணிவிட்டு நகராமல் இருக்கிறதுக்காக அது மேலேயே ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு பரட்டி நம்ம மறுபடியும் படிமான தையல் போட்டு சின்ன சின்னதாக அர்க்காத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். மேலே கரெக்டாக மேலேயே படிமான தையல் போட்டு ஷேப் நெக்கு கரெக்டாக வர மாதிரி திருப்பி விட்டு நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு உள் பக்கம் நம்ம தையலை போட்டுக்கலாம். உள் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் தைச்சி முடிச்சிட்டேன். உள் தையல் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது பேக் சைடு நெக்கும் கட் பண்ணி ரவுண்ட் நெக் நான் வச்சுருந்தேன். கட் பண்ணி அர்க்காத் பண்ணி அதையும் அதே மாதிரியே திருப்பி எடுத்துக்கலாம். நம்ம மேலே படிமான தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே மாதிரி நம்ம உள் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். நான் 2 போர்ஷனும் தைச்சி முடிச்சிட்டேன். இப்போது ஜாயின் பண்ணுற ஷோல்டர் ரெண்டுத்தையும் சமமாக வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நான் முன் சைடில் டாட் பிடிக்க போகிறேன். நம்ம ஷோல்டருக்கு கரெக்டாக நம்ம ஷோல்டருக்கு சென்டராக வர மாதிரி நான் டாட் பிடிச்சிக்கிறேன். இந்த பக்கம் 1.5 இன்ச்சு, அந்த பக்கம் 1.5 இன்ச்சு, ஹைட்டு 3 இன்ச்சு வச்சுக்கிறேன். வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம பிரின்சஸ் கட்டில் பிடிக்கிற மாதிரி டாட் பிடிச்சிக்கலாம். இது நம்ம கட் பண்ணி தான் பிடிக்கணும்னு இல்லை. நம்ம அதை டாட் மார்க் பண்ணி அப்படியே அதிலே தையல் போட்டு நம்ம பிடிச்சிக்கலாம். அதுவே நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதே லுக்கு தான் இதுலேயும் இருக்கும். நான் தைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ 2 பக்கமுமே மார்க் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். டாட்லேருந்து தையல் போட்டு நம்ம வரைஞ்ச வரைக்கும் அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு சைடு தையல் போட்டு முடிச்சிட்டேன். இதை பாருங்கள், இப்போ எப்படி டாட் நல்லா தெரியுது நமக்கு. நம்ம இதில் பைப்பிங் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். இருந்தாலும் இதில் ஜிகுன்னு டிசைனாக இருக்கிறதுனால நம்ம பைப்பிங் கொடுத்தாலும் அது தெரியாது. அதனால் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதுவே நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம எல்லா துணியவும் லைனிங்கை மேலே வச்சு நடுவில் துணியை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல அந்த துணியை வச்சு அதுக்கும் அடியில் நம்ம முன் பார்ட்டு வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம லைனிங் ஜாயின் பண்ணுறப்போ குட்டி குட்டியாக ஃப்ளீட்டு வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னாக்கா நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். கொஞ்சம் அந்த டவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சில பேருக்கு நம்ம அம்பர்லா லைனிங் கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்கும். அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காது. நம்ம இப்படி வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரீயாக இருக்கும். அடுத்தது நம்ம ஸ்லீவை ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம முன்பக்கம் அர்க்காத் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை பார்த்து கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். 2 பக்கம் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 பக்கம் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். கரெக்டாக தையல் இது வலுவலுன்னு துணி இருக்கிறதுனால கரெக்டாக நம்ம தையல் போட்டால் தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். நம்ம 2 வாட்டி கூட தையல் போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு மேலே ஓவர்லாக் பண்ணிட்டோம்னாக்கா அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்லீவுக்கு லைனிங் கொடுக்கலை. அதனால் இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். கை 3/4 அளவு எவ்வளோன்னு எனக்கு நான் 5.5 வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவை வச்சு 5.5 அளவு வச்சு ஸ்ட்ரைட்டாக நம்ம மார்க் பண்ண ஹார்ம் ஹோல்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி நம்ம மேல் போர்ஷன் தைச்சோம் இல்லையா, அது வரைக்கும் மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு கீழே உள்ள அம்பர்லா கட்டிங்கை நம்ம தனியாக ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த மேலே தைச்சோம்ல அது வரைக்கும் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது தனியாக மேலே உள்ள துணியை மட்டும் நம்ம தனியாக ஒரு தையல் போட்டுக்கலாம். அது அப்போ தான் நம்மளுக்கு அம்பர்லா நல்லா விரிஞ்சு காட்டும். அடுத்தது லைனிங் துணியை தனியாக எடுத்து அது மேலே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். நம்ம உள்ள தனியை தள்ளிட்டு லைனிங் மேலே மட்டும்தான் போடணும். போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு நம்ம லேஸ் ஃபஸ்ட்லேயே கட் பண்ணி வச்சோம் இல்லையா பிரித்து, அதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ராகு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் ஃப்ராக் இப்படி தான் இருந்தது.
அதோட லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குது, நல்லா இருந்தால் லைக்